அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலபாரம், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. விஸ்வாசி ஆணி 6 வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 20, 2025. இன்று கரிநாள், நவமி, சமநோக்கு நாள். கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று மாலை 7-8 வரை ரேவதி, பின்பு அஸ்வனி. திதி இன்று காலை 6:41 வரை நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று முழுவதும் அமித யோகம். சந்திராச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம், உத்திரம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி. சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னம், கன்னி ராசி, கன்னி லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். அதனால் நீங்கள் இன்று மிகவும் கவனமாக தான் இருந்தாகணும். அப்போ தான் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். அதே போல் நண்பர்கிட்டையும் சரி, வீட்டில் கணவன் மனைவி, அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கனவுக்கிட்டையும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவு ஏற்படுத்தி, பிரிவுகளை ஏற்படுத்தி ஒரு வாரம் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஆக்கணும். அதனால் பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் விட்டு கொடுத்து செல்வது இந்த சந்திராசிரமங்க நல்லது. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12 to 1:30, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தை பொறுத்து மட்டும் இந்த புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் வைத்தா சிறப்பு. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு. அதே போல் இந்த புதுமண தம்பதிகள் திருமணம் நடக்கக்குள்ள பாலும் பழமும் ஊட்டிப்பாங்க. அது முழுக்க முழுக்க இந்த வடக்கு தசையை பார்த்து பாலும் பழமும் ஊட்டிக்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அது இருவருக்கும் பிரிவினை ஏற்படுத்தும். மீதி தெற்கு, கிழக்கு, மேற்கு எந்த திசையில் வேணால் அமர்ந்து பாலும் பழமும் ஊட்டிக்கொள்ளலாம். ஆனால் வடக்கு திசையை ஒண்டி தவிர்க்கணும். அதே போல் வடக்கு திசையில் தலையை வைத்து படுக்கக்கூடாது. கிரக நிலை அமைப்பில் உடல்வாதிகள் வரும். சிறு குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கு வலிப்பு, அதாவது ஃபிக்ஸ் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தாய் தந்தரே காரணமாகக்கூடாது. எக்காரத்தை கொண்டும் வடக்கு சைடு தலை வைத்து படுக்கக்கூடாது. தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா தேவையில்லாத உடல்வாதிகள் வந்தால் கஷ்டப்பட வேண்டியது பிள்ளைங்களுக்கு வந்தால் தாய் தந்தர் தான் கஷ்டப்படணும். இல்லை நீங்களே தலையை வடக்கு வச்சு படுத்துட்டு உடல்வாதிகள் வந்தால் நீங்களே கஷ்டப்பட சூழ்நிலை வரும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்காக தான் நடுவில் இது போல் விதிகளை சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ராவுகாலம் காலை 10:30 to 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9. குளிகைனா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் ஒரு புதுதாக ஏதாவது ஆபரணம் வாங்கினாலும் சரி, துணிகளை வாங்கினாலும் சரி, இந்த குளிகை டைமில் வாங்கக்கூடாது. ஏன்னா அது பாதிப்பிலே ஏற்படுத்தும். இப்போ குளிகை டைமில் போய் நீங்கள் ஒரு சட்டையை வாங்கிட்டீங்கன்னா, அந்த சட்டை போட்டால் இப்போ குழந்தைக்கே வாங்குறீங்க வச்சுங்க, அந்த சட்டையை அந்த குழந்தைக்கு போட்ட பிறகு அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத போவோம். உடல்வாதிகள் ஏதாவது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உடனே என்ன பண்ணுவீங்க? விழிப்புணர்வோடு தெரிஞ்சவனா கண்டுபிடிச்ச இந்த சட்டை போட்டால் தான் இந்த பிரச்சனைன்னு திருப்பியும் போய் ஒரு சட்டையை வாங்குவீங்க. அந்த டைம் குளிகை டைமாக இல்லாமல் வாங்குங்க. இந்த வேலையை தான் குளிகன் செய்யும். புதிதாக ஒரு பொருளை வாங்க போனால், இப்போ தங்கையமே எடுத்துங்க, அந்த தங்கத்தை தொலைச்சிட்டு வேறு தங்கத்தை வாங்கி வைக்கும். இல்லை 10 சவரம் நகை வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துமே சேடு கடையில் வைக்க வச்சுட்டு அதுக்கு பதில் 1 சவரம் செயினை வாங்கி கழுத்தில் மாட்டுறதா வாங்க வைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த அதாவது முழுக்க இந்த குளிகை டைமை யாருமே பயன்படுத்தாதீங்க.
பயன்படுத்தினா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இன்று சூளம் வந்து மேற்கு. கோயிலுக்கு போகிறவங்க இன்று மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் ஏற்றணும், விளக்கு ஏற்றணும். அப்போ தான் நீங்கள் வேண்டது உங்களுக்கு நடக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராசி பலனை பார்ப்போம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத பகைகளும் மன உளைச்சலும் உடல் வாதிகளும் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய பிரிவினை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனம் தேவை. அதே போல் சக அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் மோதல் போக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இன்று இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை மிகவும் அமைதியாக செலவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த நாள் நல்லது நடக்கக்கூடிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். வரவு இரட்டிப்பாகும் நாள். அதாவது சிறு தொழில் செய்வங்க லாபத்தை இரட்டிப்பாக பார்க்கலாம். அற்புதமான நாள். இந்த தக்காளி, வெங்காயம், காய்கறிகள், கீரை வகைகள், டீ கடை இவங்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அற்புதமான நாள். அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வியாபாரம் ஆகாமல் காய்கறிகள் நின்றுடும். ஒரு நாள் வியாபாரம் மீறி வந்து காய்கறிகளை கேட்டுன்னு இருப்பாங்க. அதுதான் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். அவங்களாம் அந்த நாளை கரெக்டாக கணித்து பார்த்து வியாபாரம் பண்ணாங்கன்னா அவங்க கூடுதலாக காய்கறிகள் வாங்கி வியாபாரம் பண்ணால் இன்னும் கூடுதலான வருமானத்தை பார்க்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு வெற்றியும் ஜெயத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். மிதுன ராசிக்கு மிகவும் சிறப்பான நாள், அற்புதமான நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, நன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். உள்ள மகிழும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த உணவுகளை இன்று நீங்கள் உண்ணு மகிழலாம். சிறப்பான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிகவும் சிறப்பான நாள். இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். மிகவும் அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். அற்புதமான நாள். முக்கியமாக இந்த சிறு தொழில் செய்கிறவங்க தக்காளி, வெங்காயம், காய்கறி, கீரை இது போல் விற்கிறவங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை மிக சிறப்பாக பார்ப்பாங்க சிம்மராசிக்காரர்கள். அற்புதம். கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவர்களுடைய அனுதாபம், ஆதரவு, அரவணைப்புலாம் தேவைப்படும். அதனால் வண்டி வாணிச்சு செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். விபத்துகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்காரர்கள் எது எப்படி இருந்தாலும் இன்று உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழும். மிகவும் சிறப்பான நாள். கணவன் மனைவியே ஒற்றுமை கூடும். அலுவலகத்திலே மதிப்பு மரியாதை கூடும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. மிகவும் சிறப்பான நாள் துளாராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள். அதனால் வண்டி வாணித்து செல்லக்குள்ள கவனமாக செல்லணும். சிந்தனை சிதறிச்சுன்னா வண்டியை உங்களால் சரியாக இயக்க முடியாது. எந்த ஒரு வேலையை செய்தாலும் கவனமாக செய்யணும். ஏன்னா சிந்தனை அதான் மனம் ஒரு நிலையில் இருக்காது. அது சிதறிக்கொண்டே இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தேவையில்லாத விரயங்களும் தடங்கல்களும் நீ எங்கன்னா செல்லக்கூடியதாக இருந்தால் தாமதமாக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் இந்த நாளை மிகவும் கவனமாக தான் செலவு செய்யணும். எங்கன்னா வெளியில் செல்லக்கூடியதாக இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே சென்றீங்கன்னா நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு சிறப்பாக போய் சென்றுவீங்க. கருத்தில் கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த நாள் துணை புரியும். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நலமான நாள், சிறப்பான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும்.
உங்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்கள் உண்ணு மகிழலாம். சிறப்பான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு இந்த நாள் ஒரு உயர்வையும் ஒரு மதிப்பையும் ஒரு மரியாதையும் தேடி தரக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறலாம். அற்புதமான நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை முயற்சி எடுத்து தான் செய்து ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். முயற்சி திருவணியாக்கும். நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இறையர்களால் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சந்திராசம் இருப்பதால் மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்கிறதா பார்த்து தான் வண்டி எடுக்கணும். ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.